உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். இல்லை நான் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருவா? இன்ட்ரோ கொடுத்துறேன். ஓகே. தேசிய முற்போக்கு திராவிட கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், SDBI புதிய தமிழகம் என்கின்ற அனைத்து கட்சி கூட்டணியோட இன்றைக்கு விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் கேப்டனின் தவ புதல்வர் விஜய பிரபாகரன் அவர்கள் கேப்டன் கண்டெடுத்த வெற்றி சின்னமாக கொட்டு முரசு சின்னத்தில் இன்னைக்கு போட்டியிடுகிறார். அதற்கு இன்னைக்கு மக்களாகிய நீங்கள் அனைவரும், விருதுநகர் தொகுதியை சேர்ந்த அனைவரும் 4வது நம்பர் பட்டனுக்கு வாய்ப்பு தந்து மகத்தான வெற்றியை தரணும்னு சொல்லி என்னுடைய பிரச்சாரத்திலையும் விஜய் பிரபாகர் அவருடைய பிரச்சாரத்திலையும் மக்களை சந்தித்து பேசிட்டு இருக்காரு. இந்த கூட்டணி ஒரு மகத்தான கூட்டணி அமைந்திருக்கிறது. அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் நாங்களும் இணைந்து இந்த மகத்தான ஒரு கூட்டணியை இன்னைக்கு அமைச்சிருக்கிறோம். தமிழகம் முழுவதும் 40 தொகுதிகளுக்கும் சென்று இன்றைக்கு அனைத்து பிரச்சாரத்தையும் முடித்துவிட்டு இறுதியாக விஜய் பிரபாகருக்காக இன்னைக்கு விருதுநகருக்கு நான் வந்திருக்கேன். அனைத்து பகுதிகளிலுமே மக்கள் பேராதரவும் தொண்டர்கள் இணைந்து பணிபுரிவதையும் எங்களால் பார்க்க முடிகிறது. எனவே இந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் அப்படின்றத நான் உறுதியாக நம்புகிறேன். வேற எதுவும் நீங்கள் கேள்வி கேட்கணும்னா சொல்லுங்கள், நான் சொல்லுவேன். தனியாக களத்துக்கு அனுப்பிச்சிட்டீங்க, முதல் முறையாக அவர் களத்தில் இருக்கிறாரு, அதுவும் அவர் தனியாக அனுப்பிச்சிட்டீங்க, கடைசியில் வந்துருக்கீங்க. உங்களோட மனநிலை எப்படி இருக்குது? இப்போ அவரோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்? அம்மா நம்மளை தனியாக விட்டாங்களே, உங்களோட சப்போர்ட் அவருக்கு எப்படி இருக்கும்? மரல் சப்போர்ட் இல்லை, அவரை ஃபிசிக்கலாக வேணா நான் தனியாக விட்டுருக்கலாம் உங்களுக்கு பார்க்கறதுக்கு. ஆனால் கேப்டன் தெய்வமாக அவரோடையே தான் இருக்கார் 24 மணி நேரமும். நான் தமிழ்நாடு முழுக்க மற்ற வேட்பாளர்களுக்காக நான் பிரச்சாரத்துக்கு போனாலும் தினம்தோறும் அவரோட ராத்திரியில் ஒரு 10 மினிட்ஸ் நான் வந்து என்ன நடக்குது, மக்கள் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க, உன்னுடைய பிரச்சாரம் எப்படி இருக்கிறது என்பதை நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். பட் லாஸ்ட் ஒரு 10 டேஸாக அவரும் ரொம்ப பிஸி ஆகிட்டு, நானும் பிஸி ஆகிட்டேன். அதனால் அந்த 10 நாட்களாக தொடர்பு கூட பண்ண முடியல. ஏன்னா அவரோட டைமிங் என்னோட டைமிங் வேறவாக இருந்தது. ஆனால் நீங்கள் கேட்குறீங்க அவரை தனியாக அனுப்பியிருக்கீங்கன்னு. கேப்டன் முதல்ல விருதாச்சலத்துக்கு என்னையும் தனியாக தான் அனுப்புனார். 2006 தேர்தலில் 234 தொகுதியில் போட்டியிட்ட போது கேப்டனுக்காக நான் பிரச்சாரம் செய்யும் போது விருதாச்சலத்திற்கு தனியாக தான் நான் போனேன். ஏன்னா கேப்டனுக்கு தெரியும் எல்லாமே. அதனால் என் மகனுடைய வலிமை என்ன, அவருடைய சவால்களை அவர் எப்படி எதிர்கொள்வார் அப்படின்றதெல்லாம் எனக்கு அவர் மேலே மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடென்ட் உண்டு. ஃபிசிக்கலாக பார்க்க தனியாக பாருங்கள், அவரை சுற்றி எங்கள் படையே இருக்குது. எங்கள் தொண்டர்கள், நிர்வாகிகள், கூட்டணி கட்சியை சேர்ந்த அண்ணன் KTR, அதே மாதிரி அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்கள், உதயகுமார் அண்ணன், அதே மாதிரி ராஜன் செல்லப்பா அவர்கள் எல்லாரும் அவருக்கு துணை நிற்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எல்லாருமே அவருக்கு கூடயே தான் சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அதனால் விஜய் பிரபாகர் தனியாக வந்திருக்காருன்றதில் அதை மீறி இன்னைக்கு ஒட்டுமொத்த விருதுநகர் தொகுதி மக்கள் தன் பிள்ளையாக இன்னைக்கு அவர் அரவணைச்சிருக்காங்க. அதனால் அனைத்து பெண்களும் அனைத்து சகோதர சகோதரிகளுமே அவரை வரவேற்கின்றார்கள். அதை நம்மளால் களத்தில் காண முடிகிறது. விருதுநகர் தொகுதியில் எந்த மாதிரியான பிரச்சாரத்தை இங்கே மெயின் எல்லாருக்கும் தெரிந்தது தான். ஃபஸ்ட்டு வந்து இன்னைக்கு வந்து பட்டாசு தொழிற்சாலை, அடுத்தது தீப்பெட்டி, அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், குடிதண்ணீர் பிரச்சனை நான் பார்த்தேன். சாலைகள் மிக மோசமாக இருக்கிறது. அதே மாதிரி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. அதாவது எஸ்பெஷலி நான் சொல்லணும்னா நல்ல சாலை வசதி, குப்பை கூலங்கள் இல்லாத ஒரு சீரான ஒரு சுகாதாரமான ஒரு விருதுநகர் தொகுதியை நாங்கள் கட்டமைக்க வேண்டியிருக்கிறது. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு பெண்கள் எங்களிடம் முறையிடுவது முதல்ல பார்த்தீங்கன்னா அனைத்து விலைவாசிகள் உயர்வு அதிகமாக இருக்குது. பெண்களுக்கு வேலை வாய்ப்பு, அது மட்டும் கிடையாது, படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு. பட்டாசு தொழிற்சாலையில் இன்னைக்கு எத்தனையோ இன்னைக்கு பட்டாசு முடக்கம் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு தடையை நம்ம வந்து விலக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு சைனாலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பிளாஸ்டிக்காலான கேஸ் லைட்டர் அது வந்து நிச்சயமாக தடை செய்தால்தான் இங்கே வாழ்கின்ற நமது மக்களுக்கு, தொழிலாளர்களுக்கு அது ஒரு வாழ்வாதாரமாக இருக்கும். இதெல்லாமே நாங்கள் முன்னெடுத்துகிறோம். அது மட்டும் கிடையாது, விருதுநகர் எங்களுடைய சொந்த மண், எங்களுடைய பாரம்பரியம், எங்கள் எல்லாமே இங்கே தான். அதனால் எல்லாருக்குமே அது தெரியும். கேப்டனுடைய கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஆரம்பிக்கப்பட்டது திருப்பரங்குன்றம்.
அது மட்டும் இல்லை, எங்கள் பூர்வீகம் ராமானுஜபுரம், கெப்பிலிங்கப்பட்டி, இங்கே இருக்கின்ற பல கிராமங்களில் பூர்வீகம் இருக்கு. அதனால சொந்த மண்ணில் வந்து இன்னைக்கு விஜய் பிரபாகர் போட்டியிடுகிறார். அது மக்கள் அனைவரும் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். மேடம், அதாவது உங்க கூட்டணிக்கு வந்து பிரதமர் வேட்பாளர் யார் என்றே தெரியாதுன்றது உங்க எதிர்க்கட்சிகள் வைக்கிற ஒரு விமர்சனமா இருக்கு. அந்த விமர்சனத்தை நீங்க எப்படி மேடம் பாக்குறீங்க? அந்த விமர்சனம் எதிர்க்கட்சிகள் என்பவர்கள் அது அவங்க பிரச்சார யுக்தியா மேபி அவங்க யூஸ் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். அப்போ மம்தா பானர்ஜி எப்படி இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால் ஃபுல்லாக அவங்க தனிச்சு போட்டிடுறாங்க, அப்போ அவங்களுடைய பிரதமர் வேட்பாளர் யார்? இதே தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் அம்மா ஜெயலலிதா இருந்தப்ப அவங்க அனைத்து தொகுதியும் அப்போ அவங்களுக்கு வந்து மோடியா லேடியான்னு தான் அவங்க சொன்னாங்க. அந்த மாதிரி தான் இப்போ நாங்கள் சொல்கிறோம். இப்போ எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இது மக்கள் போற்றுகின்ற ஒரு கூட்டணியாக 40 தொகுதிகளையும் நான் களத்தில் பார்க்கும் பொழுது உறுதியாக 40 தொகுதிகளையும் நாங்கள் வென்றெடுப்போம். அண்ணன் எடப்பாடியார் யார் கையை காட்டுகிறாரோ அவர்தான் நிச்சயமாக பிரதமராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால நிச்சயமாக நாங்கள் யாரை சொல்றோமோ அவர்தான் பிரதமராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உறுதியாக எங்கள் அனைத்து எம்பிக்களும் வெற்றி பெற்று நிச்சயமாக தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய அனைத்து திட்டங்களையும் உறுதியாக கேட்டு பெறுவார்கள் என்பதில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு வேட்பாளரையும் நான் வந்து நேரடியாக போய் சந்திச்சிருக்கேன். அனைத்து 40 தொகுதிக்கு நான் போயிருக்கேன். அனைவருமே படித்தவங்க, எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே மிகப்பெரிய அளவு படிச்சிருக்காங்க. எல்லாருமே இது ரொம்ப அறிவாளிகளாக இருக்காங்க. எப்படி விஜய் பிரபாகர் இளைஞராக படித்தவரா மிகப்பெரிய ஒரு கனவோடு விருதுநகருக்கு அவர் உழைக்க வந்திருக்காரோ, அது மாதிரி தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு எல்லா வேட்பாளரையும் நான் நேரடியாக சந்திக்கும் போது என்னால் அதை காண முடிஞ்சது. எனவே நாலே பேர் கூட்டணின்றாங்க, 4ம் நாங்கள் தான், 40ம் நாங்கள் தான், நாளையும் நாங்கள் தான் அப்படின்றதுல நாங்கள் உறுதியாக இருக்கோம். காங்கிரஸ் கட்சி மகாலட்சுமி திட்டத்தின் மூலமா வருஷத்துக்கு 12 லட்சம் 1 லட்ச ரூபா கொடுக்குறேன். இந்த மாதிரி இதெல்லாம் சாத்தியமா? அதுதான் இங்க பாருங்க, இதை கையோட நான் பிரிண்ட் பண்ணியே உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். நல்லா பார்த்துக்கங்க. நான் விருதுநகருக்கு வந்து 2 நாள் ஆச்சு. இது எல்லா இடத்துலையும் மக்கள் வந்து இதை வந்து மிகப்பெரிய அளவு கேள்வி கேட்குறாங்க. ஒரு வேட்பாளர் எப்படி செயல்பட வேண்டும் அப்படின்றது கூட அப்போ 10 வருஷமா அவர் எம்பியா என்ன பண்ணாருன்ற ஒரு கேள்வி மிகப்பெரிய அளவு மக்கள் கிட்ட இருக்கு. அது ஆஸ் எ ஜேர்னலிஸ்ட் உங்களுக்கு தெரியும். நான் என்ன சொல்ல வரேன், இது முற்றிலுமாக தேர்தல் விதிமீறல். கீழே பாருங்க, கையெழுத்து வாங்கியிருக்காங்க. யாரு? முத்துலட்சுமி என்கின்ற ஒரு பெண்மணியிடம். இது வந்து ஜஸ்ட் 1 சாம்பிள் தான். இந்த மாதிரி தொகுதி முழுக்க பல்வேறு இடங்களில் கையெழுத்து வாங்கி இந்த மாதிரி வந்து ஒரு நோட்டீஸை வந்து வீடு வீடாக விநியோகிச்சிருக்காங்க. ஒரு 10 ஆண்டு காலம் ஒரு எம்பியாக இருந்தவருக்கு அட்லீஸ்ட் ஒரு பேசிக் நாலேஜ் வேணும். ஒரு வேட்பாளராக இருப்பவர்கள் வந்து மிக பொதுவெளியில் இதை வந்து செய்யக்கூடாது. அந்த வகையில் இதை பார்த்தா உறுதியாக மாணிக் தாக்கூர் அவர்கள் இந்த ஒரு விஷயத்துக்காகவே தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டும். கம்ப்ளீட்லி he should be disqualified. ஏன்னா இந்த மாதிரி கொடுத்து அதுவும் வேட்பாளரை போய் இப்படி கையெழுத்து வாங்கல் விதிமுறைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். எனவே நாங்கள் வந்து இதுக்காக 3 இடங்களில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம். எஃப்ஐஆர் காப்பி வந்திருக்கு. எனவே இதை வந்து நாங்கள் லீகலாக எடுத்துகிட்டு போகிறோம். அவர் வாக்குறுதி சொல்லலாம், நான் வந்தால் இதை செய்வேன் என்று சொல்லலாம். பட் இந்த மாதிரி வீடு வீடாக கொடுத்து அவரே கையெழுத்து வாங்குறது வந்து கம்ப்ளீட்லி இட்ஸ் அகெயின்ஸ்ட் டு த லா. அதனால் இது லீகல் ப்ராப்ளமாக நாங்கள் வந்து தேர்தல் கமிஷனிடம் நாங்கள் முறையிட போகிறோம். ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இந்த ஒரு விஷயமே போதும், அவர் வந்து தகுதியற்ற ஒரு வேட்பாளர் அப்படின்னு தகுதி நீக்கம் செய்யப்பட 100% ஒரு எவிடன்ஸோட நான் இதை காமிக்கிறேன். 3 இடங்கள்ல எங்க கம்ப்ளைண்ட்? அதுதான், அது வந்து எஃப்ஐஆர் காப்பியே என்கிட்ட இருக்கு. அது வந்து திருமங்கலம், அதே மாதிரி விருதுநகர், அப்புறம் சாத்தூர், எல்லா இடத்துலையுமே எஃப்ஐஆர் காப்பி எங்களுடைய லீகல் டீம் போய் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இங்கே ஆர்ஓ கிட்டேயும் ஃபைல் பண்ணியிருக்கோம், தலைமை தேர்தல் அதிகாரி கிட்டேயும் முறையிட்டிருக்கோம், டெல்லிக்கும் இதோட காப்பியை நாங்கள் அனுப்பியிருக்கோம். எனவே இது வந்து 10 இயர்ஸாக ஒரு எம்பியாக இருந்தவருக்கு இது கூட தெரியலையா அப்படின்ற ஒரு கேள்வி தான். ஆனால் மக்கள் வந்து உண்மையாக இதை வந்து நம்பலை. ஏன்னா ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் அவர் கொடுத்த வாக்குறுதிகளை எதையும் நிறைவேற்றவில்லை என்பதை
இந்த ஒரு நாள் 1.5 நாள் தான் ஆச்சு நான் விருதுநகருக்குள்ள வந்து மக்கள் கிட்ட அது தெளிவா தெரிகிறது. எனவே இந்த மாதிரி பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்கறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. விருதுநகர் தொகுதியில மட்டுமில்லாமல் ம். ஒட்டுமொத்த அனைத்து தொகுதியிலையும் காங்கிரஸ் கட்சி வந்து இதே போன்ற உறுதிமொழிகளை வந்து கொடுத்திருக்காங்க. So, அனைத்து காங்கிரஸ் வேட்பாளர்களும் தகுதி நீக்கம் செய்யப்பட ஆமா, வேண்டிய ஒரு வேட்பாளரே போய் ஒரு வீடா கொடுத்து அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கினா இது தேர்தல் விதிமீறல். இது 100% இது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான். இன்னைக்கு நான் விருதுநகருக்கு வந்து இதை நேரடியா பார்க்கறதுனால நான் விருதுநகரை பத்தி பேசுறேன். மற்ற இடங்களில் இதே மாதிரி காங்கிரஸ்காரர்கள் செய்திருந்தால் அதுவும் விதிமீறல் தான். எனவே சட்ட ரீதியாக அந்தந்த தொகுதி வேட்பாளர்கள் ஸ்டெப் எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். மேடம், அது கேப்டன் மறைவுக்கு அப்புறம் தமிழகத்துல ஒரு அனுதாபாலையை ஏற்படுத்த முயற்சிக்கிறாங்கன்ற ஒரு விமர்சனத்தை நீங்க பாருங்க. அனுதாபாலைன்னு நாங்க எங்கேயாவது பேசுறோமா? பேசுறவங்க 1000 பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. குறைக்காத நாயும் குறை சொல்லாத வாயும் உலகத்துல கிடையாது. வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். அதுதான் வையகம். இன்னைக்கு எவ்வளோ பெரிய மனசுமையை எங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இன்னைக்கு எவ்வளோ போராட்டத்தை சவால்களை எதிர்கொண்டு இன்னைக்கு இந்த தேர்தலிலே நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் என்பது எங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். அதனால பேசுறவங்க 1000 பேசலாம், பேசிட்டு அவங்க பாட்டுக்கு போகலாம். ஆனா கூடயே இருந்து கேப்டனை ஒரு தாயாக இருந்து பார்த்துக்கிட்ட எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் எங்கள் கழகத்தினருக்கும் தெரியும். அதனால பேசுபவர்கள் பேசிக்கிட்டே தான் இருக்குவாங்க. அவங்களுக்கு அது வேற வேலை கிடையாது. அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 40 தொகுதியிலையும் அதிமுக தேமுதிக கூட்டணி வெற்றிக்காக வந்து கடுமையான சூறாவளி பிரச்சாரம் பண்ணிருக்கீங்க. 40 தொகுதியும் அதிமுக ஜெயிக்கிறாங்க. இங்க பிரச்சாரம் செய்யற தேர்தல் களத்துல மக்களிடம் வந்து ஆளும் மாநிலத்தில் இருக்கிற திமுக மேடம், மத்தியில் இருக்கிற பாஜக மேடம் என்ன விதமான கோபங்கள் இருக்குன்னு சொல்லி நீங்க கணிக்கிறீங்க? அதுதான் இப்போ மத்திய மாநில அரசுகள் மேல கடும் கோபத்துல மக்கள் இருக்காங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் பிஜேபி ஆட்சியில இருந்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் மக்கள் சொல்றது ஜிஎஸ்டி. 18% ஜிஎஸ்டி போட்டதுனால இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அனைத்து தொகுதிகளுக்கும் போகும்போது மிகப்பெரிய அளவில் சிறு குறு தொழில்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நான் விருதுநகரில் இருக்கிறதுனால இங்கே தீப்பெட்டி தொழிற்சாலை ஆகட்டும், நமது பட்டாசு தொழிற்சாலை ஆகட்டும், அந்த ஜிஎஸ்டி என்கின்ற வரைமுறைக்கு வரும்போது அது பெரிய பாதிப்பு. 18% நம்ம தொழில்களுக்கு மிக அதிகம். அதை குறைத்து 5% மாற்றணும் அப்படின்னு விஜய பிரபாகர் அவர்கள் உறுதியாக பார்லிமெண்ட்ல எடுத்துரைப்பார். நிச்சயமாக அதற்கான ஆணையை பெறுவார் அப்படின்னு நான் வந்து உறுதியா நம்புறேன். அதுக்காக எல்லா முயற்சியும் நாங்கள் எடுப்போம். அது ஒண்ணு. 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு மோடிஜி சொன்னாங்க. அது நடக்கல. அதே மாதிரி இப்போ பார்த்தோம்னா அனைத்து விலைவாசி உயர்வு, பெட்ரோல், டீசல், கேஸ் உட்பட அத்தியாவசிய பொருள் எல்லாமே விலை உயர்வு. இப்போ கேஸ் சிலிண்டர் விலையை குறைக்கிறோம்னு சொல்றாங்க. இந்த மாதிரி மாநில அரசை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 2.5 வருஷம் அவங்க கொடுத்த வாக்குறுதிகளில் மிக பெரும்பான்மையை வந்து அவங்க நிறைவேற்றவில்லை என்பது மக்கள்கிட்ட வெளிப்படையாக எனக்கு தெரிகிறது. சொத்து வரி, கரண்ட் பில்லு, பால் கட்டணம், பஸ் கட்டணம், அத்தியாவசிய பொருள், அரிசி விலை உயர்வு, எல்லா விலைவாசி உயர்வு இன்னைக்கு மக்கள் விதி பிழுங்கி இருக்கின்ற ஒரு நிலையை நாம பார்க்க முடிகிறது. வறுமையாக இருக்கின்ற மக்களை மேலும் வறுமைக்கு கொண்டு செல்கின்ற விஷயம். மக்கள் மிகப்பெரிய ஒரு கோபத்துல இருக்காங்க. அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து இன்னைக்கு நம்ம தேர்தல்ல கண்டிப்பாக தெரியும். பாஜகவோட தேர்தல் அறிக்கை எப்படி பாக்குறீங்க? தமிழ் மொழி வளர்ச்சிக்கு நாங்க பாடுபடுவோம் அந்த தேர்தல் அறிக்கை சொல்லியிருக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? விருதுநகர் தொகுதிக்கு தேமுதிகவின் வாக்குறுதிகள் என்ன? உங்ககிட்ட இன்னைக்கு ஒரு மேனிஃபெஸ்டோ நான் ரிலீஸ் பண்றேன். விருதுநகர் தொகுதியின் சார்பாக இந்த மேனிஃபெஸ்டோவை இங்க நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றேன். இது வந்து நான் பேசும் இடத்தில், விஜய பிரபாகர் பேசும் இடத்துல இதில் இருப்பதை நாங்கள் வந்தால் செய்வோம் அப்படின்னு வாக்குறுதி தான் நான் கொடுக்குறோம். யார்கிட்டையும் கொடுத்து கையெழுத்து வாங்கல. சரிங்களா? இதுல எஸ்பெஷலி கேப்டன்ஸ் இதுல நிறைய இருக்கு. நீங்க அப்புறம் உங்ககிட்ட கொடுக்க சொல்றேன் ஒரு காப்பியும். மோர் தென் 46 வந்து நாங்க வந்து 6 கான்ஸ்டியூவன்சி இருக்குங்க. ஒவ்வொரு சட்டமன்றத்துக்கும் அந்தந்த தொகுதிக்கு என்ன முக்கியமோ அதை வந்து நாங்க மெயினா வந்து போட்டிருக்கோம். ஓவரால் நான் ஜென்ரலா நான் சொல்றேன்னா 3 விஷயம். 1 தீப்பெட்டி, அடுத்தது பட்டாசு, அப்புறம் எங்க சொந்த செலவில் எப்படி ரிஷிவந்தியம் நம்ம விருதாச்சலத்துல கேப்டன் செய்தாரோ அது போல இங்க வந்து இலவச கணினி, இலவசமாக தையல் பயிற்சி, அதே மாதிரி இலவசமாக நீட் எக்ஸாம்ஸ்க்கான கோச்சிங் சென்டர் ஆல் 6 கான்ஸ்டியூவன்சிலையும் நாங்கள் கொண்டு வரப்போகிறோம். அது வந்து விஜய் பிரபாகர் அவர்கள் விருதுநகர்ல இருந்து கொடுத்த வாக்குறுதியை நிச்சயம் மக்களுக்கு நிறைவேற்றுவார். அது மட்டும் கிடையாது,
தண்ணி கஷ்டம் இங்கே இருக்கிறது நான் நேற்றே கண்கூட பார்த்தேன். ஒரு இடத்துல இறங்கி பெண்கள்கிட்ட பேசினேன். தண்ணி கஷ்டம் மிகப்பெரிய அளவு இருக்கு. கேப்டன் விருதாச்சலத்தில் ஜெயிச்சப்போ சொந்தமாக தண்ணி லாரி வச்சு தொகுதி முழுக்க நாங்கள் தண்ணீர் கொடுத்தோம். அது இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மறக்கலை. அப்படி தேவைப்படும் போது விருதுநகருக்கும் எங்கள் சொந்த செலவில் அதை செய்வோம். அதே மாதிரி மெயினாக இங்கே 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் மிக முக்கியம். கிராமப்புறம் இன்னைக்கு அதை 150 நாளாக மாற்றி ஒரு நாளைக்கு 500 ரூபாய் அவங்களுக்கு கூலி கிடைக்கிறதுக்கு விஜய் பிரபாகர் அவர்கள் உறுதியாக விருதுநகர் மக்கள் சார்பாக டெல்லியில கண்டிப்பாக அதை பற்றி பேசி வாங்கி தருவார். அது மட்டும் இல்லாமல் படிக்காத இளைஞர்களுக்கு நிச்சயம் வேலை வாய்ப்பு இங்கே வேணும். இந்த மாதிரி பல்வேறு திட்டங்களை நாங்கள் வச்சுருக்கோம். எப்படி கேப்டன் விருதாச்சலத்தில் ரிஷிவந்தியத்தில் செய்தாரோ, கேப்டனுக்கு எப்படி விருதாச்சலம் முதல் வெற்றியோ, அது மாதிரி விஜய் பிரபாகருக்கு விருதுநகர் முதல் வெற்றி. அதே போல இங்கேயும் உறுதியாக எல்லா திட்டங்களையும் நாங்கள் செயல்படுத்துவோம். பாஜக தேர்தல் அறிக்கை பத்தி தமிழ் வளர்ச்சிக்குன்னு அவங்க சொன்னதை நான் வரவேற்கிறேன். பட் அவங்க சொன்ன அத்தனை மேனிஃபெஸ்டோ நான் கம்ப்ளீட்டாக இன்னும் கோ த்ரூ பண்ணல. பட் அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினாங்கன்னா அதை நம்ம வரவேற்க முடியும். பட் வெறுமனே 10 வருஷமாக அவங்க கொடுத்த வாக்குறுதிகளையே நிறைவேற்றவில்லை என்பது மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு கோபம் இருக்கிறது. அதனால் அந்த மேனிஃபெஸ்டோவில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை உறுதியாக அவங்க நிறைவேற்ற வேண்டும். எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மேனிஃபெஸ்டோ நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு குரான் மாதிரி, ஒரு பைபிள் மாதிரி, ஒரு பகவத்கீதை மாதிரி நாங்கள் மதிக்கிறோம். இதை புரியுதுங்களா? கொடுத்த என்ன எங்களால் முடியுமோ அதை தான் சொல்வோம். சொன்னதை நிச்சயம் நாங்கள் செய்வோம். அதுதான் ஒரு மேனிஃபெஸ்டோவுடைய விஷயமாக இருக்கணும். அந்த வகையில் தேமுதிக நாங்கள் அதை உறுதியாக இருக்கோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் கொண்டு வரணும்னு சொல்றாங்க. அதுதான் அது இப்பதான் சொல்றாங்க. பட் இந்த எலெக்ஷன்ல அடுத்த 5 வருஷம் கழிச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருந்த நடைமுறை தான். அது ஒன்றும் புதுசு ஒன்றும் கிடையாது. பட் அது எப்படி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க, அது எப்படி மக்கள்கிட்ட அது வரப்போகிறது, அது நியாயமான ஒரு தேர்தலாக இருக்குமா, ஜனநாயக ரீதியாக அனைவரும் அனைத்து கட்சியினரும் மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்குமா அப்படிங்கிறத அவங்க டிரான்ஸ்பரன்சியோட மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். அப்பதான் அது வரவேற்கக்கூடியதா இல்லையான்றதை நம்ம சொல்ல முடியும். விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை உங்களோட போட்டியை காங்கிரஸ் கூட இல்லை பாஜக கூட நீங்க நினைக்கிறீங்க? தேர்தல் அப்படின்னு வந்துட்டாலேங்க யார் எதிரில் போட்டிட்டாலும் அவங்க நம்மளுக்கு போட்டியாளர்கள் தான். நாங்கள் கடந்த 19 ஆண்டு காலமாக அனைத்து தேர்தல்களிலும் நாங்கள் சந்திச்சுட்டு தான் இருக்கோம். தேர்தல் என்பதே ஒரு போர் தான். என்னுடைய மகனை போர்க்களத்துக்கு தான் நான் அனுப்பியிருக்கேன். அவரை ஒரு வெற்றி வீரராக போர்க்களத்தில் எதிர்த்து போரிடுபவர்களிடம் அவர் துணிந்து, ஏன்னா அவர் சிங்கத்துக்கு பிறந்த சிங்கப்பிள்ளை அவர். அதனால நிச்சயமாக அதை நிரூபிப்பாரு. அதனால நிச்சயமாக இந்த தேர்தல்கள் என்பது ஒரு போருக்கு சமம். அது சவால்களுக்கும் நிச்சயமாக எதிர்கொண்டு வெற்றி பெற வேண்டியது நம்மளுடைய அதுதான் தேர்தல்னாலே அதுதானே, சவால் தானே. அதை எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கோம். தம்பிகிட்ட எதுவும் கேட்கணும்னா கேளுங்க. வேணாமா எதுவா எது எந்திரிச்சா